வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து பிளாக். வாங்க இன்னைக்கு ஜெர்மனியில் கேவலார் என்ற இடத்துல இருக்கிற மாதா கோயிலுக்கு போக போகிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி தமிழில் இன்றைக்கி பூசை நடக்கிறபடியாக ஈரோப்பாவில் இருக்கிற நிறைய தமிழ் மக்கள் இன்றைக்கி இங்கே வருவாங்க. ஸோ இதை ஒரு தமிழர் திருவிழாண்டே சொல்லலாம். பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகிற இடம் ஃபுல்லாகவே தமிழ் கடைகள் நிறைய இருந்தது. ஸோ நிறைய ஸ்ரீலங்கன் கடை தான் நான் பார்த்தேன். ஸோ அப்படியே நாங்கள் நடந்து கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கோயில், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ நிறைய ஆட்களும் போயிட்டு வரதுமா இருந்தபடியாக எனக்கு பெருசாக வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் பயந்தான் வீடியோ எடுத்தேன் நான், யாராவது பேசுவாங்களோ கொள்ளுவாங்களோன்னு. ஸோ ஒரு வழியாக நான் அந்த கோயிலெல்லாம் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ நாங்கள் வர்ற வழியில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஆக்கள்கிட்ட கடைகள், உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெர்மன் பீப்புள்ஸ்ட கடைகள். இது மெழுகுவத்தி கடை. பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் உசரத்துக்கெல்லாம் இங்கே மெழுகுவத்தி இருந்தது. ஸோ அப்படியே பார்த்து கொண்டே நாங்கள் அப்படியே இன்றைக்கி வெயிலாக இருக்கிறபடியாக அந்த மரத்துக்கு கீழே போகலாமென்று நாங்கள் அந்த மரத்துக்கு கீழே போயிட்டோம். கொஞ்சம் இன்றைக்கி வெயில் கூடத்தான். ஸோ நாங்கள் வந்து நின்ற இடம் பார்த்திங்க அப்படின்னா மெழுகுவத்திகள் ஏற்றுற இடம். ஸோ ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன மெழுகுவத்தி ஏற்றுறாங்க, இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல் சைஸுக்கு மெழுகுவத்தி பார்த்துனாங்களே அது ஏற்றுற இடம். சரி, அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கொஞ்சம் நேரம் நின்னாச்சு. ஸோ நாங்கள் வந்து நிற்க என் ஹஸ்பண்ட் போய் மெழுகுவத்தி வாங்க போயிட்டார். ஸோ நாங்கள் இருந்த இடத்துலேருந்து பார்த்தா எங்களுக்கு கோயிலோட என்ட்ரன்ஸ் தெரிஞ்சது. ஸோ அங்கே ஆரம்பித்த கூட்டம் வந்து நாங்கள் எங்கே வந்து இந்த மெழுகுவத்தி ஏற்றுற இடத்துல நிற்கிறோமோ அங்கே தான் வந்து நின்றது. ஸோ இன்றைக்கி உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 5 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் மெழுகுவத்தி வாங்கி கொண்டு வந்துட்டார். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், 2 மெழுகுவத்தி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுடைய ஹைட்டுக்கு மேலேயே நின்றது. ஸோ அதை கொளுத்தி கொண்டிருக்கணும் பாருங்கள். ஸோ காற்றும் கொஞ்சம் இருந்தபடியாக கொஞ்சம் மெழுகுவத்தி ஏற்ற கஷ்டமாக இருந்தது, அணைஞ்சு போனது. ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த மெழுகுவத்தியை ஏற்றியாச்சு. இனிமேல் அதை அந்த ஸ்டாண்டுக்குள்ளே போடணும். ஸோ பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன மெழுகுவத்தி, ஒருத்தர் வந்து பாதி எரிஞ்ச நிலைமையில் இருக்க மெழுகுவத்திலாம் ஒருத்தர் வந்து அப்புறப்படுத்தி கொண்டு இருந்தவர், ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு கொண்டு இருந்தவர். ஸோ நாங்கள் ஏற்றும் போது எங்களுக்கு பெருசாக அந்த மெழுகுவத்தி எரியிற மாதிரி தெரியல, இந்த வெயிலுக்கு என்னமோ. ஸோ 2 பெரிய மெழுகுவத்தியும் அந்த ஸ்டாண்டுக்குள்ளே போட்டாச்சு. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறே டக்குன்னு வளைஞ்சிட்டு மெழுகுவத்தி. ஸோ இதையே போட்டுட்டு அடுத்தது நாங்கள் சின்ன மெழுகுவத்தி ஏற்றுற இடத்துக்கு போயிட்டோம். ஸோ இங்கே இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க, இதில் தான் நாங்கள் மெழுகுவத்தி ஏற்றி குத்தி விடணும். ஸோ மெழுகுவத்தி ஏற்றிட்டு நாங்கள் சரி சாமிக்கிட்ட கொஞ்சம் நேரம் கும்பிடலாம்னு வந்தால் இன்றைக்கி அந்த கூட்டம் குறையாது போல். அதனால் நாங்கள் வெளியில் நின்றே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படி அந்த சர்ச்சை கொஞ்சம் சுற்றி பார்த்து நாங்கள் மொத்தம் ஒரு 4 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் மெழுகுவத்தி ஏற்றுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்தது. இதில் ஒரு கோயில், அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் மக்கள் போயிட்டு வந்தபடி இருந்தவை. ஸோ அதுக்குள்ளேயும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் உள்ளே போகலை. ஸோ நான் உங்களுக்காக இங்கே இப்போ வீடியோ எடுத்து காட்டுறேன். ஜஸ்ட் நான் இந்த வாசல் வரைக்கும் தான் போயிட்டு நான் ரிட்டன் வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வெளியால் வந்துட்டோம். ஸோ பிள்ளைகளுக்கு வந்து பலூனும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே தமிழ் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து நாங்கள் நிறைய வந்து ஸ்ரீலங்கன் கடைகள் தான் நான் பார்த்தேன். ஸோ அப்படியே வரும்போது ஒரு ஃபாரின் லேடி வந்து சாரீ கட்டியிருந்தாங்க, பார்க்க வடிவாக இருந்தது. ஸோ நிறைய உடுப்பு கடைகள் போட்டிருந்தவை. ஸோ உடுப்பெல்லாம் பார்த்துட்டு, உடுப்பு மட்டுமன்றே இல்லாமல் நிறைய சில்வர் சாமான்களும் இங்கே இருந்தது.
கூட்டம் மட்டும் குறையவே இல்லை. ஸோ நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு தள்ளு வண்டியில் தள்ளி கொண்டு போனபடியாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நடந்து போகையில். அது பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து தூதுவளை, கருவேப்பிலை அப்படின்னு நிறைய வெத்திலை, மல்லி, கற்பூரவள்ளி என்று தமிழ் தாவரங்களும் இங்கே விற்று கொண்டு இருந்தவங்க. நான் போய் தூதுவளை கேட்டேன்னா நான் அது முடிஞ்சிட்டேன். ஏன்னா நாங்கள் போய் கேட்ட நேரம் வந்து கொஞ்சம் லேட். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சாப்பாடு கடைக்கு வந்துட்டோம். அதுதானே முக்கியம். நிறைய கொத்துரொட்டி அப்படி தான் நிறைய விற்று கொண்டு இருந்தவங்க. அப்புறமா ரோஸ் மில்க், கடலை வடை, பட்டிஸ் எல்லாம் விற்றவங்க. ஸோ நாங்கள் ஷோர்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகும்போது கொஞ்சம் காலி ஆகிட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தவங்க கொஞ்சம். எனக்கு பிடிச்ச வாய்ப்பெண்ணும் வாங்கி கொண்டு கடைசியாக கொத்துரொட்டியும் வாங்கி கொண்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ காய்ஸ், உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.